குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்தமே ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சிகரத்தை நோக்கி சேனல்ல பார்க்க போறது என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து அடுத்தடுத்து வர கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்ன யோகம், அதுபோல சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து அடுத்தடுத்து உள்ள கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்ன யோகம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சூரிய யோகம்னு சொல்லுவாங்க. சூரியன் தர் யோகம், சூரியன் யோகம். சூரிய யோகம்னா என்னென்ன தெரியுமா இருக்கு? வேசி யோகம், வாசி யோகம், உபயசாரி யோகம். இந்த மூணுமே சூரியன் தரும் யோகம். இப்போ வேசி யோகம்னா என்னன்னா, சூரியனுக்கு 2ஆம் இடத்துல, சூரியன் இருக்கும் இடத்துல இருந்து 2ஆம் வீட்டில் சந்திரனோ ராகுவோ கேதுவோ தவிர, சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருக்குல்ல, குரு செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி, இந்த கிரகங்கள் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அது வேசி யோகம். இது என்ன வேசி யோகம்னா, வேசி யோகத்துடைய பலன் என்ன அப்படின்னா, இந்த யோகம் பெற்ற ஜாதகர் பெரும்பாலும் உண்மையா இருப்பாங்க. நல்ல பெரிய உடம்பு இருக்கும், நல்ல தேகம், ஆள் பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. எப்பயும் ஏதாவது செய்ய சொன்னோம்னா அதை செய்ய மாட்டாங்க. அதுபோல செல்வமும் அதிகமா இருக்காது இவங்கள்ட்ட. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க, ஆனா செல்வம் இல்லாம இருப்பாங்க. சரி, அடுத்து வாசி யோகம். வாசி யோகம்னா என்னன்னா, சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 12ஆம் வீடு, சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 12ஆம் வீடு, அந்த வீட்டில் அதே போல சந்திரன் ராகு கேது இவங்க 3 பேரு தவிர குரு புதன் செவ்வாய் சுக்கிரன் சனி, இந்த கிரகங்கள் ஏதாவது ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் இது வாசி யோகம் ஆகும். சரி, வாசி யோகம்னா என்ன, அது என்ன பலன் அப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த வாசி யோகம் உள்ள ஜாதகர் ரொம்ப திறமையாக இருப்பார், எல்லாத்துக்கும் நல்லது செய்வார், புகழ், நிறைய புகழ், எல்லாரும் மதிக்கத்தக்க கூடியவராக இருப்பார், நல்லா படித்தவராக இருப்பார், அதுபோல பலம் மிக்கவராகவும் இருப்பார். இந்த மாதிரி குணங்கள் நமக்கு இந்த சூரியன் யோகத்துல கிடைக்கும். சரி, அடுத்து உபயசாரி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியனுக்கு 2லையும் 2 12 ரெண்டையுமே எடுத்துக்கணும். சூரியனுக்கு 2லையும் 12லையும் இதே போல சந்திரன் ராகு கேது இந்த 3 கிரகங்களையும் தவிர செவ்வாய் குரு சுக்கிரன் புதன் சனி, இதுல ஏதாவது ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உபயசாரி யோகம். இது என்னங்க, இதனால உபயசாரி யோகத்தினால என்ன பலன் அப்படின்னா, ஒரு அமைச்சர் போல நல்ல செல்வாக்கா இருப்பாங்க, நிறைய பணம் கிடைக்கும், பணம் பலத்தோடு இருப்பாங்க, வசதியான வாழ்க்கைங்க, எல்லோரும் மதிக்கிற மாதிரி பெரிய அந்தஸ்தோட இருப்பாங்க, பணத்தோட இருப்பாங்க. இப்போ அடுத்து சந்திரன் தரும் யோகம், சந்திர யோகம் சொல்றது. சந்திரன் என்னென்ன யோகங்கள் தருது அப்படின்னா, சுனோபா யோகம்னு ஒன்று, அனுபவ யோகம்னு ஒன்று, துர்தரா யோகம், கேம துரும யோகம், அதியோகம், இதெல்லாம் சந்திரன் தரும் யோகங்கள் ஆகுங்க. சரி, சுனோபா யோகம்னா என்னன்னு பார்ப்போமா. சந்திரனுக்கு 2ல, இங்க சந்திரனுக்கு 2ல சூரியன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் சுக்கிரன் குரு புதன் செவ்வாய் சனி, இந்த கிரகங்கள்ல ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ இருந்தால் அது சுனுபா யோகம் சொல்லுவாங்க. சரி, இது என்னங்க பலன்? இது நல்ல அதிக பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, அறிவுத்தன்மை, புகழ், தானே உழைப்பின் மூலியமாக பொருள் சேர்க்கிற தன்மை, இதெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி ஜாதகருக்கு, இந்த யோகம் உள்ள ஜாதகருக்கு. சரி, அனுபவ யோகம்னா என்ன? சந்திரனுக்கு 12ல இதே மாதிரி சூரியன் ராகு கேது தவிர புதன் செவ்வாய் குரு சுக்கிரன் சனி போன்ற கிரகங்கள், இந்த கிரகங்களுக்குள்ள ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கிரகங்கள் அங்க இருந்துச்சுன்னா, ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சந்திரனுக்கு 12ல் இருந்தால் அது அனுபா யோகம் ஆகும். சரி, அனுபா யோகம்னா என்னங்க அப்படின்னா, நல்ல வசதி கிடைக்கும், நோயே இருக்காதுங்க, புகழ், சந்தோஷம், அது போல ஒழுக்கமாகவும் இருப்பாங்க அவங்க, இந்த மாதிரி யோகம் உள்ளவங்க. அடுத்து
துர்தரா யோகம் அப்படின்னா என்ன? சந்திரனுக்கு 2லையும் 12லையும் 2, 12 இடங்கள்ல சூரியன், ராகு, கேது தவிர செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு, சனி போன்ற கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அது துர்தரா யோகம். அப்படின்னா என்னங்க, இது என்னங்க பலன் அப்படின்னா, நல்ல சுகமா இருப்பாங்கங்க. எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்குவாங்க. நிறைய பணம் வச்சிருப்பாங்க, நிறைய வண்டி வாகனம் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு சேவை மனப்பான்மை அதிகமா இருக்குங்க. துர்தரா யோகம் உள்ளவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனுங்க. அடுத்து கேம துரும யோகம். கேம துரும யோகம் அப்படின்னா என்னன்னா, அதாவது சந்திரனுக்கு 2 மற்றும் 12லையும் சூரியன், ராகு, கேது இவங்களை தவிர செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி போன்ற ஒரு கிரகம் கூட அமராமலும் லக்னத்திற்கு கேந்திரத்தில் அந்த 5 கிரகங்கள் ஒன்று கூட இல்லாமல் இருந்தாலும், லக்னத்திற்கு கேந்திரத்துல இந்த 5 கிரகங்கள் ஒன்று கூட இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கேம துரும யோகம் ஆகும். இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, பழி சொல்லுக்கு ஆளாவாங்க. எல்லார்ட்டையும் வழி வாங்குவாங்க, எல்லாரும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மிக குறைந்த அறிவு உள்ளவர்கள் உங்களுக்கு அவ்வளோ ஷார்ப்பான இருக்க மாட்டாங்க. கல்வியும் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், வறுமையாகவும் இருப்பாங்க. இந்த கேம துரும யோகம் கொண்டவங்க இந்த மாதிரியோடைய பலாப்பலான அனுபவிப்பாங்க. அடுத்து அதியோகம். அதியோகம்னா என்ன அப்படின்னா, சுப கிரகங்கள் நம்ம சொல்ற குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன் இவங்கெல்லாம் 8, 7, 6 போன்ற இடங்களில் அமர்ந்திருந்தால், சுப கிரகங்களான சுக்கிரன், குரு, புதன், சந்திரனுக்கு இந்த 3 கிரகங்களும் சந்திரனுக்கு 8, 7, 6 போன்ற இடங்களில் அமர்ந்திருந்தால் அதியோகம். சரி, எந்த அடிப்படையில் பலன் தரும் அப்படின்னா, இந்த சுப கிரகங்கள் வலிமைக்கேற்ற அதோடைய பவருக்கு ஏற்ற மாதிரி, அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, அரசனுக்கு நிகராகவும் மந்திரி மாதிரி இருப்பான், அமைச்சர் மாதிரி இருப்பான், ஒரு படைத்தளபதி மாதிரி இருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த அரசாங்க உத்தியோகம் அரசோட தொடர்புடையது, பெரிய மதிப்பு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். 3 கிரகங்களும் அமர்ந்திருந்தால் இந்த முழுமையான பலன் 100% பலன் கிடைக்கும். குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகமும் இருந்துச்சுன்னா. அப்படி இல்லையா அப்படின்னா 2 கிரகங்கள் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது 2 கிரகங்கள் இருந்தால் 65%, ஒரு கிரகம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 35% பலன் கிடைக்குங்க. அதுபோல் 6, 7, 8 இந்த இடங்கள்ல ஏதேனும் 2 இடத்துல அல்லது 3 இடத்துல ஏதேனும் ஒரு ராசியில இந்த 6, 7, 8ல 2 இடத்துலையோ அல்லது 3ல ஏதாவது ஒரு ராசியில மட்டும் இருந்தாலும் இந்த பலன் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.